இந்த வீடியோ போகி அன்னைக்கு எடுத்தது. காலையில எந்திரிச்சு பார்த்தா பயங்கரமா பனி பெஞ்சுட்டு இருந்துச்சு. அது பனியா இல்ல இந்த போகிக்கு கொளுத்துவாங்கல்ல அந்த புகையான்னே தெரியல. சரி நம்ம ஒரு சேஃப்டிக்கு இந்த ஸ்கார்ப்ப கட்டிக்கிட்டு கோலத்த போட ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டு, அந்த கோலப்பொடிலாம் கொஞ்சம் காய வச்சிருந்தேன்ல, அது எல்லாத்தையும் எடுத்து டப்பால கொட்டி வச்சுட்டு கோலம் போடுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. அன்னைக்கு கோலம் கொஞ்சம் சிம்பிளா தான் போட்டிருந்தேன். காலை சாப்பாடு வந்துட்டு தம்பி பொங்கல் கேட்டிருந்தான். அதனால பொங்கல் செஞ்சுட்டு சாம்பார் பிளைனா வச்சு குடுத்துடலாம் அப்படின்னு சாம்பார் ஃபர்ஸ்ட் வச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே பொங்கலும் ரெடி பண்ணி குட்டீஸ்க்குலாம் சாப்பாடு குடுத்தாச்சு. நல்லா சாப்பிட்டாங்க. காரம் இல்லைன்னா அவங்க 2 பேருமே நல்லா சாப்பிட்டுக்குருவாங்க. இந்த பொங்கல் வந்துட்டு நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம வீட்லயே செய்றது. ஏன்னா ஸ்லீப்பிங் டோஸா நமக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டா போதும் நல்லா தூக்கம் வரும். அதனாலயே செய்றதில்ல. இனியாப்பாவுக்கும் சுத்தமா பொங்கல் பிடிக்காது. இனிமேலாவது கொஞ்சம் குட்டீஸ்க்காவது செஞ்சு குடுக்கணும். சாப்பிட்டுட்டு அப்படியே ஈவினிங் போல இனியாப்பா வந்தாங்களா, கொஞ்சம் கடைக்கு போயாச்சு. பொங்கல் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிட்டு, கரும்பெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு. கரும்பெல்லாம் உங்க ஊர் சைடு எப்படி ரேட்டுன்னு சொல்லுங்க? இங்க 2 கரும்பு வந்து ஒரு கடையில ரூ. 120 ஒரு கடையில ரூ. 110 இருந்துச்சு. நாங்க ரூ. 110க்கு 2 கரும்பு வாங்கிட்டு, அப்படி பொங்கல் ஜாமான் வாங்கிட்டு, பொங்கல் வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்னதா ஒரு பானை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இங்க வந்துட்டு போகி அன்னைக்கு நைட்டே வந்து பொங்கல் கோலம்லாம் போட ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம வந்து பக்கத்துல ஹவுஸ் ஓனர் அம்மா வீட்ல போட்டோன்னா, அதனால காலையில போட்டுக்கலாம் டயர்டா இருக்குன்னு விட்டுட்டேன். எங்க தெருவுல என்ன தவிர மத்த எல்லாருமே கோலம் போட்டாங்க. எல்லா கோலமும் செம்ம சூப்பரா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா.